Good morning students. Today we are going to see about circulatory system part 4. That means conducting system of art. Conduction system of art or conducting system of art. Four structures compose the conduction system of art. Four structures compose the conduction system of art. Each of these structures consists of cardiac muscle. Ordinary cardiac muscle can also conduct impulses. The nerve impulses generated in brain can stimulate and depress the functioning of heart. That means conduction systemன்றது ஒரு 4 ஸ்ட்ரக்சர்ஸால் கம்போஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன் இந்த கண்டக்ஷன் சிஸ்டம். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருமே வந்து கார்டியாக் மசிலில் இருக்கக்கூடியது. அந்த கார்டியாக் மசிலில் சம் இம்பல்சஸ் நடைபெறுது இல்லையா, அதை தான் கண்டக்ஷன் சிஸ்டம் சொல்கிறாங்க. The nerve impulses generated in brain can stimulate and depress the functioning of heart. அப்போது அந்த நர்வ் இம்பல்ஸ் எங்கே ஸ்டிமுலேட் ஆகப்படுது? பிரெயினில் ஜென்ரேட் ஆகி அதனால் ஸ்டிமுலேட் பண்ண முடியுது. ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட்டை வந்து டிப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுக்கக்கூடியது ஒரு நர்வ் இம்பல்ஸ். நர்வ் இம்பல்ஸ் இந்த 4 ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கார்டியாக் மசில்ஸில் நடக்கும். என்னென்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனோ ஏட்ரியல் நோட், ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோட், ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் பண்டில்ஸ், நெக்ஸ்ட் ஒன் நர்வ் சப்ளை டு தி ஹார்ட். இப்போது நம்ம சைனோ ஏட்ரியல் நோடை பற்றி பார்ப்போம். Sinoatrial node consists of hundreds of cells located in the right atrial wall near the opening of the superior vena cava. அப்போ நம்ம superior vena cavaலேருந்து blood ஓப்பன் ஆகி blood வந்து எங்கே வருதுன்னு சொன்னால் ரைட் ஏட்ரியத்துக்கு வருதுன்னு சொன்னேன். அப்படி வரும்போது அந்த ரைட் ஏட்ரியம்ன்றது ஒரு மஸ்குலார் ஃபைபரால் ஒரு ஆர்கன், ஒரு சாம்பர், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரைட் ஏட்ரியம்ன்றது அப்பர் சாம்பர். அந்த அப்பர் சாம்பரில் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செல்ஸ் லொக்கேட்டட் இன் தி அதால் ஆன ஒரு சைனோ ஏட்ரியல் நோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட் ஏட்ரியல் வாலில் தான் இது இருக்கும் அப்படின்றது. இந்த எஸ்ஏ நோட் இஸ் கால்டு பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட் பிகாஸ் இட் இனிஷியேட் தி நர்வ் இம்பல்சஸ். அந்த பிரெயினுக்கு நர்வ் இம்பல்ஸு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்ஷனை பண்ணக்கூடியது எஸ்ஏ நோடு தான். அந்த நர்வ் இம்பல்ஸை இனிஷியேட் பண்ணுறதால இது வந்து பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்கிறாங்க. இதை ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோட். ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோட் கன்சிஸ்ட் ஆஃப் கார்டியாக் மசில் டிஷ்யூ லைஸ் இன் தி ரைட் ஏட்ரியம் அலாங் தி லோயர் பார்ட் ஆஃப் தி இன்டர் ஏட்ரியல் செப்டம். அதாவது ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு இடையில் ஒரு செப்டம் இருக்குதுன்னு சொன்னோம். அப்போது 2 ஏற்றத்துக்கு இடையில் செப்டம் இருக்கிற ஒரு லோயர் பார்ட்டில் அலாங் தி லோயர் பார்ட். இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோட் கன்சிஸ்ட் ஆஃப் கார்டியாக் மசில் டிஷ்யூ லைஸ் இன் தி ரைட் ஏட்ரியம். இதுவுமே ரைட் ஏட்ரியத்தில் இருக்குது, ஆனால் லோயர் பார்ட் ஆஃப் தி இன்டர் ஏட்ரியல் செப்டம் அந்த இடத்துல சிச்சுவேட்டட் ஆகிருக்கு. இதுவுமே ஒரு இம்பல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு இதோ கொடுக்குது. அப்போ தான் ஹார்ட் வந்து கன்ட்ராக்ஷன் நடக்கும். அந்த ரைட் ஏட்ரியத்தில் இருக்கக்கூடிய ரிசீவ் பண்ண பிளட்டை வந்து இந்த எஸ்ஏ நோடு ஏவி நோடு இதில் வர இம்பல்ஸால் தான் அது வந்து பம்ப் பண்ணி ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டை வந்து பம்ப் பண்ணி அனுப்பும். ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் ஆர் ஏவி பண்டில் ஆர் பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Atrioventricular bundle is a bundle of special cardiac muscle fibers that originate in the AV node and extend by 2 branches down the 2 sides of the interventricular septum. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏட்ரியோவென்ட்ரிகுலர் எங்கே பார்த்தோம்? இன்டர் ஏட்ரியல் செப்டமில் இருக்கக்கூடிய லோயர் பார்ட்டில் இருக்கிறது ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோடுன்னு சொன்னேன். இப்போது இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில்ன்றது எங்கே இருக்குன்னா, இந்த ஏவி நோடில் இருந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறது. அப்போ அங்கேயும் ஒரு கார்டியாக் மசில் ஃபைபர்ஸால் ஆன ஒரு பண்டில் இருக்குது. அந்த பண்டில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி 2 பிரான்ச்சஸாக 2 sides ஆஃப் தி இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டமில்
எக்ஸ்டெண்ட் ஆகி வருது. ஃப்ரம் தேர் தே கண்டினியூ ஆஸ் த பர்கன்ஜி ஃபைபர்ஸ். இப்போ இந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு பர்கன்ஜி ஃபைபர்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு இம்பல்ஸை இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. தி லேட்டர் எக்ஸ்டெண்ட் அவுட் டு தி லேட்டர் வால்ஸ் ஆஃப் தி வென்ட்ரிக்கல் அண்ட் பேப்பிலரி மசில். அப்போது இதனோட எக்ஸ்டெண்ட் அந்த பர்கன்ஜி ஃபைபர் எஸ்ஏ நோடு, அதுக்கடுத்து ஏவி நோடு, அதுக்கடுத்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில், அதுக்கடுத்தது வந்து பர்கன்ஜி ஃபைபர்ஸ். அந்த பர்கன்ஜி ஃபைபர்ஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி லேட்டர் வால்ஸ் ஆஃப் தி வென்ட்ரிக்கல் அண்ட் பேப்பிலரி மசில்ஸ் அது வரைக்குமே இருக்குது. இந்த 4 ஸ்ட்ரக்சர்ஸும் கம்போஸ் ஆகிற ஒரு இது தான் கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சம் இம்பல்சஸ் வந்து நடக்குது அப்படின்றத அர்த்தம். ஸோ இந்த 4 புரிஞ்சுதா? எஸ்ஏ நோடு எங்கே சிச்சுவேட்டட் ஆகிருக்கு, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, ஓகேவா? ஸோ சுப்பீரியர் வீனகாவா ஓப்பனிங் நியரில் வந்து இருக்கக்கூடியதா இந்த எஸ்ஏ நோடு. இதை வந்து பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மார்க் கொஸ்டினில் பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட்னு கேட்டாங்கன்னா எஸ்ஏ நோடுன்னு தெரியணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு எங்கே இருக்குன்னு சொன்னேன், அதே ரைட் ஏட்ரியத்தில் இன்டர் ஏட்ரியல் செப்டம், லோயர் பார்ட் ஆஃப் தி இன்டர் ஏட்ரியல் செப்டமில் இருக்கக்கூடியது ஏவி நோடு. ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டல்ன்றது ஏவி நோடிலிருந்து ஆரிஜினேட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி 2 branches are 2 sides of the interventricular septumல கண்டினியூட்டி ஆகுது. அதனோட கண்டினியூட்டியாக பர்கன்ஜி ஃபைபர்ஸ் இருக்குது. அதனோட எக்ஸ்டெண்ட் ஆகிறது லேட்டராக லேட்ரல் வால்ஸ் ஆஃப் தி வென்ட்ரிக்கல் அண்ட் பேப்பிலரி மசில்ஸ். ஸோ இதை தான் வந்து நம்ம கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் பார்ட்னு சொல்கிறோம். இது வந்து ஜஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் தான். இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க பாரு, அதெல்லாம் சேர்ந்து வர்றதா அங்கே என்ன கண்டக்ஷன் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு ஃபங்க்ஷனாக தெரியும். நர்வ் சப்ளை டு தி ஹார்ட். தி அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் சென்ட் ஃபைபர்ஸ் டு தி ஹார்ட். அப்போது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் சென்ட் ஃபைபர்ஸ் டு தி ஹார்ட். சம் ஃபைபர்ஸ், அதாவது மசில் ஃபைபர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நர்வ் ஃபைபர்ஸாகவும் ஹார்ட்டுக்கு வரக்கூடியதாக இருக்குது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இப்போ sympathetic fibers and parasympathetic fibers combine to form cardiac plexuses located close to the arch of the aorta. Sympathetic fiber, parasympathetic fiber ரெண்டு அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து ஆகுது. இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு கார்டியாக் பிளக்ஸஸாக ஃபார்ம் ஆகுது. எங்கே? லொக்கேட்டட் க்ளோஸ் டு தி ஆர்ச் ஆஃப் தி அயோட்டா. ஆர்ச் ஆஃப் தி அயோட்டாவில் nearer to located. From the cardiac plexuses, fibers accompany the right and left coronary arteries to enter the heart. அப்போ அந்த cardiac plexuses என்ன? cardiac plexuses, sympathetic fibers and parasympathetic fibers combine ஆகி ஃபார்ம் ஆகிறதா cardiac plexuses. Next, fibers accompanying the right and left coronary arteries to enter the heart. அப்போ ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரிஸ்க்கு பேர் கொரோனரி ஆர்ட்ரிஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கார்டியாக் ஃப்ளக்ஸஸும் ஃபைபர்ஸும் ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நர்வ் சப்ளை பண்ணுது. அப்போது ரைட் அண்ட் லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரிஸ் டு என்டர் தி ஹார்ட். ஓகே, ஹியர் மோஸ்ட் ஆஃப் தி ஃபைபர்ஸ் டெர்மினேட் இன் தி எஸ்ஏ நோட், பட் சம் எண்ட் இன் தி ஏவி நோட் அண்ட் இன் தி ஏட்ரியல் மயோகார்டியம். அப்போது அந்த மோஸ்ட் ஆஃப் த ஃபைபர்ஸ் எங்கே டெர்மினேட் ஆகுது? எஸ்ஏ நோட்லேயே டெர்மினேட் ஆகிடும். பட் சம் எண்டு வந்து ஏவி நோடுக்கு வருது அண்ட் இன் தி ஏட்ரியல் மயோகார்டியம். சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் டு தி ஹார்ட் ஆர் ஆல்சோ கால்டு ஆக்சிலரேட்டர் நர்வ்ஸ். வேகஸ் ஃபைபர்ஸ் டு தி ஹார்ட் சர்வ் அஸ் இன்ஹிபிட்டரி ஆர் டிப்ரெசர் நர்வ்ஸ். வேகஸ் ஃபைபர்ஸ்ன்றது வந்து ஹார்ட்டுக்கு என்ன மாதிரி சர்வ் பண்ணுது அப்படின்னா இன்ஹிபிட்டரி ஆர் டிப்ரெசர் நர்வ்ஸ். அந்த நர்வோட ஸ்டிமுலேஷனை வந்து குறைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது வேகஸ் ஃபைபர்ஸ். ஸோ இன்க்ரீஸாக ஓவர் ஆக்டிவிட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடியது. அதாவது நர்வ்ஸோட ஸ்டிமுலேஷனை வந்து ரெகுலேஷன், அதை அதனோட அதிகமும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் ஹார்ட்டை வந்து ஒரு ரெகுலேஷன் மெயின்டைன் பண்ணுறதோட ஒர்க் வந்து வேகஸ் ஃபைபர்ஸ். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹார்ட் ரேட். அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அதில் என்ன பார்க்கணும்? சிம்பத்தட்டிக் சிஸ்டம் இன்க்ரீசஸ் தி
heart rate. ஸோ சிம்பத்தட்டிக் சிஸ்டம், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னாவே நம்ம நர்வஸ் சிஸ்டத்தில் தனியாக படிப்போம், அப்போ புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும். சிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும். ஃபஸ்ட் பாயிண்ட் அதான். ஹார்ட் ரேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் என்ற ஹெட்டிங்கில் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் தி ஹார்ட் ரேட், பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம்ன்றது டிக்ரீஸ் தி ஹார்ட் ரேட். நெக்ஸ்ட் ஒன் பொசிஷன். பொசிஷனில் ஹார்ட் ரேட் இஸ் ஃபாஸ்டர் இன் அப்ரைட் பொசிஷன் ரேதர் தென் தி லையிங் டவுன் பொசிஷன். அதாவது பொசிஷனில் வந்து அப்ரைட் பொசிஷனில் இருக்கும்போது ஹார்ட் ரேட் வந்து ஃபாஸ்டராக இருக்கும், படுத்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இருக்காது. பிகாஸ் இன் அப்ரைட் பொசிஷன் த ஹார்ட் ஹேஸ் டு ஒர்க் மோர் ஃபோர்ஸிபிளி. அப்ரைட் பொசிஷனில் அந்த ஹார்ட் வந்து ஒர்க் பண்ணுறது மோர் ஃபோர்ஸிபிளியாக இருக்கும், ரொம்ப வந்து ஒரு ட்ரை பண்ணி ஒரு எஃபோர்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த அப்ரைட் பொசிஷனில். Next, circulating chemicals. Third point is circulating chemicals. The adrenal medulla secrete the hormones adrenaline and noradrenaline, which further affect the heart and increase the heart and increase the heart rate. அதாவது அட்ரினலின் நார்அட்ரினலின் அப்படின்ற ரெண்டு ஹார்மோன்ஸும் செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனுக்கு பேர் அட்ரினல் மெடுலா. அந்த அட்ரினல் மெடுலாவில் அட்ரினலின் நார்அட்ரினலின் ரெண்டுமே வந்து செக்ரேட் ஆகுது. இதை ஃபர்தராக எஃபெக்ட் பண்ணுறது எதுன்னா, அஃபெக்ட் பண்ணுறது ஹார்ட். எப்படி பண்ணுதுன்னா, இன்க்ரீஸ் தி ஹார்ட் ரேட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னாக பார்த்தீங்கன்னா, தைராக்சின் ஆல்சோ இன்க்ரீஸ் தி ஹார்ட் ரேட் பை தேர் மெட்டபாலிக் எஃபெக்ட். So thyroxine also increase the heart rate by their metabolic effect. அப்போது அட்ரினலின் நார்அட்ரினலின் அது இல்லாமல் தைராக்சின் இதுவுமே ஹார்ட் ரேட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சர்க்குலேட்டிங் கெமிக்கல்ஸாக இருக்குது. ஃபோர்த் ஒன் எக்ஸசைஸ். Exercise. Active muscles need more blood than resting muscles. அதாவது ஆக்டிவ் மசில்ஸில் வந்து நீட் மோர் blood than resting muscles. ரெஸ்டிங் மசில்ஸை காட்டிலும் ஆக்டிவ் மசில்ஸ்க்கு நிறைய பிளட் தேவைப்படுது. திஸ் இஸ் அச்சீவ்ட் பை அன் இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட் அண்ட் செலக்டிவ் வாசோடைலேஷன். அப்போது அது என்ன பண்ணுது, அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் செலக்டிவ் வாசோடைலேஷன் ஆகுது. அதாவது பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகி நிறைய ஒரு பிளட் சப்ளைவை பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போது பிளட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர். ஸோ ஃபிஃப்த் ஒன் ஜெண்டர். தி ஹார்ட் ரேட் இஸ் மோர் இன் விமென் தேன் மென். இப்போ மென்னை காட்டிலும் விமெனுக்கு இது வந்து ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹார்ட் ரேட்டில். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட்டாக சொல்கிறது ஜெண்டர், இதுவும் ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் எமோஷனல் ஸ்டேட்டஸ். எனி சுச்சுவேஷன் காசஸ் ஆன்சைட்டி, டென்ஷன், ஃபியர், ஆங்கர், எக்ஸைட்மெண்ட் இன்க்ரீசஸ் தி ஹார்ட் ரேட். இப்போ சம் சுச்சுவேஷனில் வந்து நம்ம கோவமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், இல்லை ரொம்ப பயந்து இருக்கும், ரொம்ப பசியோடு இருக்கும், இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதுவுமே ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹார்ட் ரேட்டில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா எமோஷனல் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் ஒன் ஏஜ். செவன்த் ஒன் ஏஜ். ஹார்ட் ரேட் இஸ் மோர் இன் சில்ட்ரன். அதிகமாக இருக்கிறது யாருக்கு? ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கிறது சில்ட்ரனுக்கு. than in older children or adults. அதாவது older children means about 12 years to 18 years வரைக்கும் இருக்கிறவங்க older children. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அடல்ட். இவங்க ரெண்டு பேராக காட்டிலும் அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து மோர் இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட்டாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ எயித் ஃபேக்டர் டெம்பரேச்சர். The heart rate increases or decreases with the change in body temperature.
பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது ஹை டெம்பரேச்சர்னு காட்டும்போது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ்டாக இருக்கும், லோ டெம்பரேச்சராக இருக்கும்போது ஹார்ட் ரேட் டிக்ரீஸஸாக இருக்கும். இதுவும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அஃபெக்டிங்ஸ் தி ஹார்ட் ரேட். இப்போ என்னென்ன ஃபேக்டர் பார்த்தோம்? அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் 2 பார்த்தோம். சிம்பத்தட்டிக் இன்க்ரீஸ் பண்ணோம், பேராசிம்பத்தட்டிக் டிக்ரீஸ் த ஹார்ட் ரேட். பொசிஷனில் என்ன பார்த்தோம்? அப்ரைட் பொசிஷனில் ஃபாஸ்டராக இருக்கணும் பார்த்தோம். சர்க்குலேட்டிங் கெமிக்கல்ஸில் என்ன பார்த்தோம்? அட்ரினலின் ஆர் அட்ரினலின் அஃபெக்ட் தி ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும், அதனால இன்க்ரீஸ் தி ஹார்ட் ரேட். தைராக்சின் ஆல்சோ அஃபெக்ட் தி ஹார்ட், ஸோ இன்க்ரீஸ் தி ஹார்ட் ரேட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ஆக்டிவ் மசில்ஸ் அப்போ ஹார்ட் ரேட் இன்க்ரீஸாக இருக்கும். ஜெண்டரில் வந்து விமென்க்கு ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். எமோஷனல் ஸ்டேட்டஸில் சம் எமோஷன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணும்போது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சில்ட்ரன் ஏஜில் பார்த்து போனால் சில்ட்ரன்ஸில் மோர் இன் ஹார்ட் ரேட்டு. டெம்பரேச்சர்னு பார்த்தும்போதுன்னா சேஞ்சஸ் இன் பாடி டெம்பரேச்சர் அப்போ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹார்ட் ரேட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்டியாக் சைக்கிள். The heart is a pump and the events which occur in the heart during the circulation of blood are called the cardiac cycle. அப்போது ஹார்ட் வந்து சம் நிகழ்வுகளை அங்கே நிகழ்த்துது, அதாவது பம்ப் பண்ணுது, ரிசீவ் பண்ணுது, சம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை அது பண்ணிகிட்டே இருக்கும், அதுதான் பம்ப். அண்ட் தி events which occur in the heart during the circulation of blood are called as the cardiac cycle. The heart's action originates in the sinoatrial node, then the atria contract, the electrical impulses moves along the bundle of his and the ventricles then contract. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, என்னென்ன ஸ்ட்ரக்சர் எங்கெங்கே இருக்குது, 4 ஸ்ட்ரக்சர்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் கண்டக்ஷன் சிஸ்டம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டக்ஷன் சிஸ்டம் ரிலேட் பண்ணுறக்கூடிய ஒரு இதுதான். ஸோ கண்டக்ஷன் சிஸ்டத்தில் நம்ம பார்த்த 4 ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிறது எஸ்ஏ நோடுன்னு சொன்னேன். அந்த எஸ்ஏ நோடு எங்கே இருக்குது? ரைட் ஏட்ரியத்தில் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ ஹார்ட்டோட ஆக்ஷன் வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுது, எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா அந்த எஸ்ஏ நோடில் ஆரம்பிக்குது. அப்போ ஏட்ரியா வந்து கண்ட்ராக்ட் பண்ணுது. அப்போ ரிசீவ் பண்ண பிளட்டை வந்து அந்த ஏட்ரியா கண்ட்ராக்ஷன் பண்ணுறது எதனால் நடக்குன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் அங்கே நடக்குது. எஸ்ஏ நோடு, ஏவி நோடு, அதுக்கடுத்து பண்டில் ஆஃப் ஹீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஆர் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு பண்டில்னு சொன்ன மாதிரி. ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் நடக்குது. அண்ட் அப்புறமா ஏட்ரியோ வென்ட்ரிகல்ஸ்லேயும் அந்த இம்பல்ஸ் நடந்து தென் கண்ட்ராக்ட் பண்ணுது. அப்போ கண்ட்ராக்ட் ஆன பிறகு தான் சம் பிளட் வந்து பம்ப் பண்ணி பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்குக்கு போகுதுன்னு அர்த்தம். அப்போது அதுக்கு அந்த பிளட்டை வந்து இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வீனக்காவாலேருந்து பிளட்டை ரிசீவ் பண்ணி அது ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன் வேணும், அதுக்கடுத்து ரைட்டு வென்ட்ரிக்கலுக்கு பம்ப் பண்ணணும். அப்போ அதுக்குரிய ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அங்கே நடக்குது. அப்படி நடக்கிறதால தான் அந்த ஹார்ட்டில் வந்து அதனோட ஃபங்க்ஷனே செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். This action is described in 2 parts, systole contraction, diastole contraction. இப்போ கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட்டில் இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். முதல் 4 ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சிருக்கணும். இந்த சைக்கிளையும் சேர்த்து எழுதுனா தான் கண்டக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஹார்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கண்டக்ஷன் நீங்கள் பார்க்கும்போது எஸ்ஏ நோடு எங்கே இருக்குன்னு பாருங்கள், ரைட் ஏட்ரியத்தில் அப்பராக இருக்குது பாருங்கள். ஏவி நோடுன்றது லோயர் பார்ட் ஆஃப் தி இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டமில் இருக்குது பாரு. பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்றது அதிலே ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகிற அந்த எல்லோ கலர் லைனை பாருங்கள், அது எங்கே இருக்குது? ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டமில் இருக்குது. ஓகேவா? அந்த பஞ்சு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி பர்கின்ஜி ஃபைபர்ஸ், அந்த எல்லோ கலர் ரைட் வென்ட்ரிகளுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிகளுக்கும் ஒரு எல்லோ கலரில் போது பார், அந்த இது தான் பர்கின்ஜி ஃபைபர்ஸ், அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே. ஸ்டேஜஸ் ஆஃப் கார்டியாக் சைக்கிள். நார்மல் நம்பர் ஆஃப் கார்டியாக் சைக்கிள்ஸ் பர் மினிட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 60 to 80. ஸோ இந்த கார்டியாக் சைக்கிள் வந்து 60லேருந்து 80 வரைக்கும் இத்தனை 80 டைம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம். அதான் நார்மல் நம்பர். ஆவரேஜ் இஸ் 74. ஈச் சைக்கிள் லாஸ்ட் ஃபார் 0.8 செகண்ட். ஒவ்வொரு கார்டியாக் சைக்கிளும் அந்த ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி பிளட்டை வெளியே தள்ளுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு 0.8 செகண்ட் எடுத்துக்குமா. ஸோ டியூரேஷன்
எவ்வளோ நேரம் நீடிக்குது அப்படின்னு பார்த்தா 0.8 செகண்ட். It consists of atrial systole. First one, atrial systole. Atrial systole னு சொன்னாவே contraction of atria. It is about 0.1 second. நெக்ஸ்ட் வந்து ventricular systole. அந்த ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து கன்ட்ராக்ஷன் நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கன்ட்ராக்ஷன் ஆஃப் தி வென்ட்ரிகல்ஸ் கன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு இட் இஸ் அபவுட் 0.3 செகண்ட்ஸ். கம்ப்ளீட் கார்டியாக் டைஸ்டோல் அப்படிங்கும்போது ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி ஏட்ரியா அண்ட் வென்ட்ரிகல்ஸ் ஒவ்வொன்றும் கன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு தனியாக ஒரு டியூரேஷன் நடக்குது. அப்போ ஏட்ரியா கன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு 0.1 செகண்ட், வென்ட்ரிகல்ஸ் கன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு 0.3 செகண்ட்ஸ், ஏட்ரியாவும் வென்ட்ரிகல்ஸும் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு 0.4 செகண்ட்ஸ். இந்த கன்ட்ராக்ஷன் 0.1 0.3ன்னு பார்த்தோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடியது 0.4 செகண்ட்ஸ். அப்போ ரிலாக்ஸேஷனுக்கு எடுத்துக்கூடிய டைம் 0.4 இப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மொத்தம் 0.8ன்னு சொன்ன ஒரு கார்டியாக் சைக்கிள் 0.8 செகண்ட்ஸ் வரைக்கும் லாஸ், அதாவது நீடிக்கும்னு அர்த்தம். ஏட்ரியல் சிஸ்டோல் 0.1, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் 0.3, கம்ப்ளீட் கார்டியாக் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லும்போது டைஸ்டோல்னாவே ரிலாக்ஸேஷன் மீனிங் வரணும், சிஸ்டோல்னாவே கன்ட்ராக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். 0.4 செகண்ட்ஸ். ஸோ டோட்டலி 0.8 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ கார்டியாக் சைக்கிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏட்ரியல் சிஸ்டோல் எவ்வளோ சொன்னேன்? 0.1. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் 0.3 சொன்னேன். மேலே இருக்கிறத பாருங்கள் டைஸ்டோல். அப்போ ஏட்ரியாவும் வென்ட்ரிகல்ஸும் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு டைம் 0.4 செகண்ட்ஸ். 0.4 இந்த படத்தில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா 0.4, 0.2, 0.1, 0.3. ஓகே, அப்போ டோட்டலாக அந்த கார்டியாக் சைக்கிள் நடக்கிறதுக்கு 0.8 செகண்ட்ஸ். ஹார்ட் பீட்ஸ் கண்டினியூஸ்லி night and day throughout the life and it rests during ventricular diastole. எப்போ ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னா வென்ட்ரிகுலர் டைஸ்டோல் நடக்கிற போது அந்த 0.4 செகண்ட்ஸ் மட்டும்தான் ரெஸ்ட். ஓகேவா? அப்போது நைட் அண்ட் டே த்ரூ அவுட் லைஃப் வந்து கண்டினியூஸாக ஹார்ட் பீட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த 0.4 செகண்ட்ஸ் அந்த வென்ட்ரிகுலர் டைஸ்டோல் அப்போ மட்டும்தான் அந்த பீட் வந்து அதாவது ரிலாக்ஸாக இருக்கும்னு அர்த்தம். The contraction of the atria is short, that of the ventricle is longer and more forcible and most possible of left ventricle. அப்போ ஏட்ரியாவில் வந்து சம் கன்ட்ராக்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன். அந்த கன்ட்ராக்ஷன் வந்து 0.1 செகண்ட்னா வெரி ஷார்ட்னு அர்த்தம். அப்போ வென்ட்ரிகல்ஸ் இஸ் லாங்கர். வென்ட்ரிகல்ஸில் 0.3 செகண்ட்ஸ் நடக்குது கன்ட்ராக்ஷன். ஓகே, ரிலாக்ஸேஷன் சொல்லும் போது தான் ரெண்டுத்துலேயும் 0.4 சொன்னேன். ஏட்ரியாவில் கன்ட்ராக்ஷன் 0.1, வென்ட்ரிக்கலில் கன்ட்ராக்ஷன் 0.3. அப்போ எது லாங்கர்? வென்ட்ரிகல்ஸில் லாங்கர். ஏன்னா அங்கே மோர் பாசிபிள் அண்ட் மோஸ்ட் பாசிபிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வேணும். ஓகேவா? லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இப்போ ரைட்லேருந்து பல்மனரி ஆர்டரிக்கு லங் போயிடுது, அங்கேருந்து லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டை ரிசீவ் பண்ணி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணுது? பம்ப் பண்ணுறதுக்கு சம் கன்ட்ராக்ஷன் அங்கே நீடு. அந்த கன்ட்ராக்ஷனுக்கு தான் 0.3 செகண்ட்ஸ். ஓகே, அப்படி பண்ணால் தான் ஆல் ஓவர் த பாடிக்கு பிளட்டை வந்து ஃப்ளோ பண்ண முடியும், சர்க்குலேட் பண்ண முடியும். The SA node triggers a wave of contraction that spreads over the myocardium of both atria, emptying the atria and completing ventricular filling atrial systole. அதாவது 0.1 செகண்ட் சொன்னேன். SA நோடு என்ன பண்ணுது? ஒரு வேவ் ஆஃப் கன்ட்ராக்ஷனை ட்ரிகர் பண்ணுது, தூண்டுவிக்குது. அது ஸ்ப்ரெட் ஆகி பயோகார்டியத்துக்கும் போத் ஏட்ரியா, அந்த ரைட் ஏட்ரியா லெஃப்ட் ஏட்ரியா ரெண்டுத்துக்குமே வந்து சம் ஸ்ப்ரெட்ஸ் ஒரு ட்ரிகர் இது பண்ணுது, ஒரு தூண்டுவிக்குது. அப்போது அந்த தூண்டுவிக்கும் போது ஒரு கன்ட்ராக்ஷன் நடக்குது. அப்போ என்ன பண்ணுது? ஏட்ரியாலேருந்து பிளட் வந்து டக்குன்னு வென்ட்ரிகுலருக்கு ஃபில்லிங் ஆகிடுது. எம்டிங் தி ஏட்ரியா அண்ட் கம்ப்ளீட்டிங் தி வென்ட்ரிகுலர் ஃபில்லிங். ஓகே, புரிஞ்சுதா? 0.1 செகண்ட் எடுக்குது. Then waves reaches the AV node, spread to ventricular muscle via the AV bundle. அப்போ வென்ட்ரிகுலர் மசிலுக்கு வரணும் அப்படின்னா ஏவி நோட்லேருந்து அந்த வேவ் வந்து வென்ட்ரிகுலர் மசிலுக்கு வரணும் அப்படின்னா ஏவி பண்டில், ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் சொன்னாலே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொன்னேன். ஏவி நோட்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடியது ஏவி பண்டில் அல்லது பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு போகுதுன்னு சொன்னேன். அப்போது then waves reaches the AV node, spread to ventricular muscle via the AV bundle, the bundle branches and Purkinje fibers.
The wave of contraction starts from the apex of the heart, moves to ventricle and reach to the pulmonary artery and the aorta. அப்போ வேவ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அபெக்ஸ் ஆஃப் தி ஹார்ட், அதாவது ஏட்ரியத்தில் ஆரம்பிக்குது. அப்புறம் வென்ட்ரிகல்ஸ் வருது. வென்ட்ரிகலுக்கு வந்த உடனே பல்மனரி ஆர்ட்ரிக்கு போகுது. பல்மனரி ஆர்ட்ரிக்கு போன உடனே லெஃப்ட் ஏட்ரியம் திரும்ப லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு வருது இல்லையா? அது சேர்ந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏட்ரியா, அப்புறம் வென்ட்ரிக்கல், அப்புறம் பல்மனரி ஆர்ட்ரி, அதுக்கடுத்து அயோட்டா. 4 வந்துருச்சு உங்களுக்கு. தி ப்ரெஷர் இன்க்ரீஸ் டியூரிங் வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன். வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன் இருந்தால் தான் ஆல் ஓவர் த பாடிக்கு பிளட்டை பம்ப் பண்ண முடியும். அந்த சமயத்தில் ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது டியூரிங் வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன், which lead to atrioventricular valves to close. அப்போ atrioventricular valves வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ தட் ப்ரிவெண்டிங் தி பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லிருந்து பிளட்டை பம்ப் பண்ணி ஆல் ஓவர் த பாடிக்கு அனுப்பும்போது, பம்ப் பண்ணும்போது ஏட்ரியா வென்ட்ரிகுலர் வால்வு வந்து க்ளோஸ் ஆகிடணும். அப்படி க்ளோஸ் ஆகாத விட்டால் பேக் ஃப்ளோ ஆகிடும். ஓகேவா? பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஏட்ரியா வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ வென்ட்ரிகுலரில் ஒரு கண்ட்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். தி ப்ரெஷர் இன்க்ரீஸ் டியூரிங் வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன் which lead to atrioventricular valves to close so that preventing the backflow of blood. Both atria and ventricle relax during complete cardiac diastole. ஏட்ரியாவும் வென்ட்ரிக்கலும் ஒரு கார்டியாக் டயஸ்டோல் நடக்கும்போது அது வந்து ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கு 0.4 செகண்ட்ஸ் சொன்னேன். டியூரிங் திஸ் பீரியட் மயோகார்டியல் மசில்ஸ் ப்ரிப்பேர் themselves ஃபார் ஃபர்தர் கண்ட்ராக்ஷன். அந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த மயோகார்டியல் மசில்ஸ் என்ன பண்ணும்? அடுத்த கண்ட்ராக்ஷனுக்கு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த 0.4 செகண்டில் ரிலாக்ஸேஷன் ஆகிறது எதுக்குன்னா அந்த மயோகார்டியல் மசில்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது. அந்த பீரியட் ஆஃப் டைமை வந்து அது யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஃபர்தர் கண்ட்ராக்ஷனுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை பண்ணுதுன்னு அர்த்தம். தி வால்ஸ் ஆஃப் ஹார்ட் ஓப்பன் ஆர் க்ளோஸ் அக்கார்டிங் டு ப்ரெஷர். அந்த வால்வ் வந்து ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வால்வ்ஸ், செமினுலர் வால்வ்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? பல்மோனிக் வால்வ் ஆர் அயோட்டிக் வால்வ்னு சொன்னோம் இல்லையா? அந்த வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கும் க்ளோஸ் ஆகிறதும் எதை பொறுத்து அமையுதுன்னா ப்ரெஷரை பொறுத்து அமையுது. when pressure increases the valve gets close and gets open when pressure reduces. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்வ் வந்து க்ளோஸ் ஆகிக்கும், ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும்போது வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. blood circulation pathway இந்த ஃப்ளோ சார்ட்டு நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே போட்டேன். ஸோ ரைட் ஏட்ரியம் டீஆக்சினேட்டட் blood, ரைட் ஏட்ரியத்தில் இந்த ரைட் வென்ட்ரிக்கல், நெக்ஸ்ட் பல்மனரி ஆர்ட்ரி, பல்மனரி ஆர்ட்ரியிலேருந்து லங்ஸுக்கு போகுது, டீஆக்சினேட்டட் blood தான் போகுது. அப்புறம் லங்ஸில் வந்து ஆக்சினேட் தி பிளட். அப்புறமா நெக்ஸ்ட் பல்மனரி வெயின் வழியாக ஆக்சினேட்டட் பிளட் சப்ளை பண்ணுது. பல்மனரி வெயின்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியத்தில் பிளட்டு கொட்டுது. அந்த லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு ஆக்சினேட்டட் பிளட்டு கொட்டப்படுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா ஆக்சினேட்டட் பிளட் வழியாக பிளட்டாக அயோட்டாவில் போகுது. அயோட்டாவில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் ஆஃப் ஆர்ட்ரிஸ், ஆர்ட்ரியோல்ஸ், கப்பரேஸ் இது எல்லாமே ஆக்சினேட்டட் ஆகி டிஷ்யூஸ்க்கு வந்து ஆக்சினேட்டட் பிளட்டை கொடுக்குது. ஆல் ஓவர் த பாடி டிஷ்யூஸ், எல்லா பாடி பார்ட்ஸ்க்குமே ஆக்சினேட்டட் பிளட்டை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாடி பார்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் வந்து ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிக்குது. திரும்ப டீஆக்சினேட்டட் பிளட்டாக ரைட் ஏட்ரியத்துக்கு போகுது. இதுதான் பிளட் சர்க்குலேஷன் பேத்வே. இதை நான் 3 டைம்ஸ் இதோட சொல்லிட்டேன். நீங்கள் இன்னொரு தடவை நல்லா புரிஞ்சுன்னு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே. ஹார்ட் சவுண்ட்ஸ். 2 sounds may be heard during the action of the heart due to the passive closing of the valves. 2 சவுண்டு கிடைக்கும். ஹார்ட் அதனோட ஆக்ஷனை பண்ணும்போது ஒரு பாசிவ் க்ளோசிங் ஆஃப் த வால்வ்ஸ், அந்த வால்வு க்ளோஸ் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா? கண்ட்ராக்ஷன் அப்போ க்ளோஸ் ஓப்பன் அந்த மாதிரி பண்ணோம் இல்லையா? அந்த 2 வேலையும் செய்யும்போது 2 சவுண்டு கிடைக்கும்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு சவுண்ட் இஸ் டியூ டு தி க்ளோசிங் ஆஃப் தி ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ்ஸ். ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ்ஸ்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ட்ரைகப்சிட் வால்வ் அண்ட் மைட்ரல் வால்வ். இது ரெண்டும் க்ளோஸ் ஆகும்போது ஒரு அண்ட் தி கண்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். அப்போ வென்ட்ரிகல்ஸ் வந்து கண்ட்ராக்ஷன் பண்ணி பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா இல்லையா? ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்வ்ஸில் க்ளோஸ் ஆகுது. க்ளோசிங் நடக்கிறதால கண்ட்ராக்ஷன் ஆஃப் தி வென்ட்ரிகல்ஸ் நடக்குது.
அந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு சவுண்டு கிடைக்குது. ஃபஸ்ட்டு சவுண்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லப் அப்படின்ற சவுண்டு. ஃபர்ஸ்ட் இஸ் லாங் அண்ட் டல் அண்ட் தி செகண்ட் ஷார்ட் அண்ட் ஷார்ப். செகண்ட் சவுண்ட் வந்து ஷார்ப்பாகவும் ஷார்ட் சவுண்டாகவும் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சவுண்டு வந்து லப், செகண்ட் சவுண்ட் டப். நார்மலி தி ஹார்ட் மேக்ஸ் நோ அதர் நாய்ஸ், வேறு எந்த சவுண்டுமே கொடுக்காது. But if the flow of blood is rapid or if there are deformities in the walls or other chambers, there may be extra noises usually called murmurs. Some normal function பண்ணுற ஒரு ஹார்ட்டில் some closes அந்த வால்ஸில் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வால்ஸில் க்ளோசஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய சவுண்டு தான் இந்த லப் டப் லப் டப் லப் டப் லப் டப்ன்ற சவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு லப், செகண்ட் ஒன் டப். லப்புன்றது லாங்கராக கிடைக்கும், டப்புன்ற சவுண்டு உடனே ஷார்ட்டராக முடிஞ்சிருது, ஷார்ப்பாக. இது ஒரு டிஃபார்மிட்டிஸ் ஆன ஒரு வால்ஸ்லேயோ இல்லை சாம்பஸ்லேயோ ஏதோ சம் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ் கிடைக்கும். அந்த நாய்ஸ்க்கு பேர் மர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிசிட்டி ஆஃப் தி வால்ஸ் ஆஃப் தி அயோட்டா. அந்த அயோட்டான்ற ஒரு ஆர்ட்ரி சொன்னோம் இல்லையா, டயக்ராம் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. Electrical changes in the heart. Electrical current generated in heart is spread to whole body. அப்போ ஹார்ட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு அங்கே ஜென்ரேட் பண்ணுறதால தான் ஹோல் பாடிக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும். எலக்ட்ரோகார்டியோகிராம் இஸ் த கிராஃபிக் ரெக்கார்ட் ஆஃப் த ஹார்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் இட்ஸ் கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்சஸ். இப்போ இசிஜின்னு பார்க்குறாங்க, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்றது ஒன்று பார்ப்பாங்க. அது என்ன, ஒரு கிராஃபிக் ரெக்கார்ட். ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அண்ட் இட்ஸ் கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்சஸ். அந்த கண்டக்ஷன் 0.1 செகண்ட், 0.3 செகண்ட், 0.4 செகண்ட் சொன்னாலே அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குற ஒரு கிராஃபிக் ரெக்கார்டு தான் எலக்ட்ரோகார்டியோகிராம். தி நார்மல் இசிஜி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் diffraction waves called the P wave, QRS complex and T wave. PQRST. Okay, P wave, QRS complex and T wave. P வந்து ஒன்லி சிங்கிள் வேவாக தான் சொல்லணும் நீங்கள். QRS காம்ப்ளெக்ஸ்னு சேர்த்து சொல்லணும், QRXS. நெக்ஸ்ட்டு T வேவ். இப்போ 3 விதமான வேவ் இருக்குது. P வேவ்ன்றது ரீபோலரைசேஷன் ஆஃப் தி ஹார்ட். ஸோ டீபோலரைசேஷன் ஆஃப் தி ஏட்ரியா. அப்போது ஏட்ரியான்றது அப்பர் சேம்பர். ஓகே, depolarization of the atria. QRS complex presents both repolarization of the atria, depolarization of the ventricles. So first சொன்னது depolarization of the atria. QRSல சொல்லும்போது அந்த ஏட்ரியாவில் ஆப்போசிட் பண்ணிக்கோங்க, வென்ட்ரிகல்ஸ்க்கு சேம் வேர்டை போட்டுக்கோங்க. ஓகே, repolarization of the atria, depolarization of the ventricles. T wave reflects repolarization of the ventricles. Repolarization of the ventricles. So P wave, depolarization of the atria. QRX, both repolarization of the atria, depolarization of the ventricles. T wave reflects repolarization of the ventricles. So ECG நீங்கள் பிக்சரை பாருங்கள், PU QRS காம்ப்ளெக்ஸ், T wave. P வேவ்ன்றது சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். QRSன்றது ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகி எலிவேட் ஆகி வருது. அதுக்கடுத்து T வேவ்னு ஒன்று இருக்குது. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய இசிஜி இது. சம் டிசீஸ் கண்டிஷனில் இருக்கும்போது இந்த வேவான அந்த செகண்ட்ஸ், அந்த இடைப்பட்ட லென்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள். PR இன்டர்வல், PR செக்மெண்ட், ST செக்மெண்ட், QT இன்டர்வல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வல் அந்த அப்நார்மலிட்டிஸில் பார்க்கும்போது சம் லென்த்தனிங் ஆகிருக்கும், இல்லைனா இந்த QRS காம்ப்ளெக்ஸ் வந்து இன்னும் எலிவேட்டடாக இருக்கும், இல்லைனா இந்த ST செக்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த ST செக்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் அதனோட நார்மல் லைனில் இல்லாமல் மேலே ஹைட்டாக எலிவேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்நார்மல் கண்டிஷன்லாம் பார்த்து தான் ஸோ இசிஜியில் சம் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ ஹார்ட் வந்து ஃபங்க்ஷனிங் வந்து அப்நார்மாலிட்டியாக இருக்குது. அப்போ என்ன இன்க்ரீஸாக இருக்கா டிக்ரீஸாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மெடிசன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. கார்டியாக் அவுட்புட். கார்டியாக் அவுட்புட்னா என்ன? த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளட்
ejected from the heart is called cardiac output. அதாவது பிளட்டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளட்டு ஹார்ட்லேருந்து எஜெக்ட் பண்ணப்படுது. எது மூலமாக? லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மூலமாக அயோட்டாக்கு பம்ப் பண்ணி வெளியே அனுப்புது அயோட்டா வழியாக. த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளட் எஜெக்டட் ஃப்ரம் தி ஹார்ட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த அவுட்புட்டுக்கு பேர் கார்டியாக் அவுட்புட். கார்டியாக் நான் என்ன சொன்னேன்? ஹார்ட்டுன்னு சொன்னேன். ஹார்ட்டால் வெளியே தள்ளப்படுகிற டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிளட்டுக்கு பேர் கார்டியாக் அவுட்புட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம்ன்றது தி அமௌண்ட் ஆஃப் பிளட் எஜெக்டட் ஃப்ரம் ஹார்ட் இன் ஈச் கண்ட்ராக்ஷன் இஸ் கால்டு ஸ்ட்ரோக் வால்யூம். ஈச் கண்ட்ராக்ஷன் அப்போது இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லே இல்லை ரைட் வென்ட்ரிக்கல்லையோ அந்த ஹார்ட்லேருந்து அந்த வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து ஓகேவா, தி அமௌண்ட் ஆஃப் பிளட் எஜெக்டட் ஃப்ரம் ஹார்ட் இன் ஈச் கண்ட்ராக்ஷன் இஸ் கால்டு ஸ்ட்ரோக் வால்யூம். அந்த ஏட்ரியா வென்ட்ரிகுலர் நோடுக்கு இடையில ஒரு வால்வு க்ளோஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே தான் ஒரு கண்ட்ராக்ஷன் நடக்கும். ஒவ்வொரு கண்ட்ராக்ஷனுக்கும் அப்பையும் ஹார்ட்லேருந்து பிளட்டு வந்து எவ்வளோ எஜெக்ட் ஆகுதோ அதுக்கு பேர் ஸ்ட்ரோக் வால்யூம். நார்மல் ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் 70 ml. கார்டியாக் அவுட்புட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் லிட்டர் பர் மினிட்னு சொல்லுவாங்க கார்டியாக் அவுட்புட்டை. அதாவது ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு ஹார்ட் ரேட். ஸ்ட்ரோக் வால்யூம் எவ்வளோ? 70 ml சொன்னோம். ஹார்ட் ரேட் எவ்வளவோ? 72. அப்போ 70 mlயும் 72வையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் கார்டியாக் அவுட்புட். அப்போ எத்தனை லிட்டர் கிடைக்குமோ அதுதான் எழுதணும். ஓகேவா? ஸோ ஆவரேஜாக 5 liters அந்த மாதிரி வரும். ஸோ ஹார்ட் ரேட் இட் இஸ் த நம்பர் ஆஃப் டைம் த ஹார்ட் கண்ட்ராக்ட் இன் 1 minute. 1 minuteக்கு எத்தனை டைம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்ட்ராக்ட் ஆகுதோ அதுதான் ஹார்ட் ரேட்னு சொல்கிறாங்க. நார்மல் ஹார்ட் ரேட் இஸ் 72 per minute. கார்டியாக் அவுட்புட் ஈக்குவல் டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு ஹார்ட் ரேட். தி கார்டியாக் அவுட்புட் கேன் இன்க்ரீஸ் டு 251 per minute. In athletes, output is 351 per minute. This increases during exercise is called cardiac reserve. அப்போது டியூரிங் எக்ஸசைஸ் அப்போது அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பேர் கார்டியாக் ரிசர்வ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கார்டியாக் ரிசர்வ் 251. அதாவது கார்டியாக் அவுட்புட் வந்து சாதாரணமாக ஒரு நிமிஷத்துக்கு 251 நம்பர்ஸ். அத்லெட் அவுட்புட்டுன்றது 351 per minute. இந்த டியூரிங் எக்ஸசைஸ் அப்போது இந்த அதுக்கு பேர் வந்து கார்டியாக் ரிசர்வ்னு சொல்கிறாங்க. பிளட் சப்ளை டு பர்டிகுலர் ஏரியா இஸ் இன்க்ரீஸ் டு ஃபில்ஃபில் தி டிமாண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ். அப்போது பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஒரு பிளட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபில்ஃபில் தி டிமாண்ட் ஆஃப் ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் டிமாண்டையும் நியூட்ரியன்ட் டிமாண்டையும் வந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி பிளட் சப்ளை இருந்தால் அப்போ வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகுது ஹார்ட் ரேட் அப்படின்னு அர்த்தம். கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம் ஆர் வால்யூம் பம்ப்டு பர் ஹார்ட் பீட் is one of the two major factors that determines cardiac output. இப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் ஆர் வால்யூம் பம்ப்டு பர் ஹார்ட் பீட், ஒவ்வொரு ஹார்ட் பீட்டுக்கும் எவ்வளோ பம்ப் பண்ணுதோ, one of the two major factors that determines cardiac output. A healthy heart pumps out all the blood that has entered its chambers during the previous diastole. Healthy heart இருந்தால் pumps out all the blood. அந்த சேம்பர்ஸ்குள்ளே எவ்வளோ பிளட்டு வந்ததோ அவ்வளோ பிளட்டுமே வந்து இப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ன்ற சேம்பரில் எவ்வளோ பிளட் இருக்கோ அவ்வளோ பிளட்டுமே வந்து எஜெக்ட் பண்ணி பம்ப் பண்ணி அயோட்டா மூலமாக ஆளை வந்து பாடி கொடுத்துரும். ப்ரீவியஸ் டயஸ்டோல், அந்த டயஸ்டோல் ப்ரீவியஸ் டயஸ்டோலுக்கு முன்னாடியே அது வந்து சேம்பர்ஸ்லேருந்து எம்டி பண்ணிவிடுன்னு அர்த்தம். ஹெல்த்தி ஹார்ட்டாக இருந்தால் at rest this is 50 to 60% of total volume because 40 to 50% remains in the ventricles after each contraction. ஈச் கண்ட்ராக்ஷனுக்கு அதுக்கப்புறமும் இந்த வென்ட்ரிகல்ஸில் சம் பிளட் ரிமைன் இருக்கும் அட் ரெஸ்ட் டைமில். அதுக்கு பேர் எண்ட் சிஸ்டாலிக் வால்யூம். Thus stroke volume equals and diastolic volume minus and end systolic volume. அதாவது ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு
end diastolic volume minus end systolic volume. Okay, ரிலாக்ஸ் ஆகும்போது இருக்கிறது டயஸ்டாலிக், கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது இருக்கிறது சிஸ்டாலிக்னு சொன்னேன். அந்த டயஸ்டாலிக் வேல்யூமில் ரிமைன்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதிலிருந்து இந்த கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது பம்ப் பண்ணப்படுது இல்லையா, அதை மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது ஸ்ட்ரோக் வால்யூம். ஏற்கனவே நம்ம சொன்ன ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து கார்டியாக் அவுட்புட் இன்ட்டு ஹார்ட் ரேட்டுன்னு சொன்னோம். ஸோ இப்போ சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் வால்யூமில் end diastolic volume minus end systolic volume. Okay, 3 important factors regulate stroke volume in different circumstances and ensure that the left and right ventricles pump equal volume of blood. ரைட் வென்ட்ரிக்கல்லையும் இருக்கட்டும் இல்லை லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லையும் இருக்கட்டும், அந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து ஈக்குவலாக ஒரு கண்ட்ராக்ஷன் நடந்து அந்த பிளட்டு வந்து எஜெக்ட் பண்ணப்படுது. இப்போது ரைட் வென்ட்ரிக்கல்னால் பிளட்டை பம்ப் பண்ணுறது எங்கே, பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்குக்கு பண்ணுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து பம்ப் பண்ணுற பிளட் வந்து அயோட்டா வழியாக ஆல் ஓவர் த பாடி போகுது. ரெண்டுமே சேம் டைமில் ஈக்குவலாக நடக்கணும். அப்போ தான் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரோக் வால்யூம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ரெகுலேட் பண்ணுது. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் ப்ரீலோட், கண்ட்ராக்டிபிலிட்டி, ஆஃப்டர் லோட். ப்ரீலோடுனா என்ன, தி எண்ட் டயஸ்டாலிக் ஸ்ட்ரெச் ஆஃப் தி ஹார்ட் பிஃபோர் இட் கண்ட்ராக்ட்ஸ். கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எண்டு டயஸ்டாலிக் ஸ்ட்ரெச் ஆகுது, ஹார்ட்டில் ஒரு ஸ்ட்ரெச் உண்டாகுது. எண்டு டயஸ்டாலிக் ஸ்ட்ரெச் ஆஃப் தி ஹார்ட் பிஃபோர் இட் கண்ட்ராக்ட்ஸ். அந்த ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொன்னல, மயோகார்டியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி. ப்ரீ லோடுனாவே லோட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அப்படின்றதான். எண்டு டயஸ்டாலிக் ஸ்ட்ரெச் ஆஃப் தி ஹார்ட் பிஃபோர் இட் கண்ட்ராக்ட்ஸ். நெக்ஸ்ட், கண்ட்ராக்டிபிலிட்டி, the forcefulness of contraction of individual ventricular muscle fibers. அப்போது அந்த கண்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்குது இல்லையா, அதுதான் கண்ட்ராக்டிபிலிட்டி. ஆஃப்டர் லோடுன்றது தி ப்ரெஷர் தட் மஸ்ட் பி எக்ஸீடட் பிஃபோர் எஜெக்ஷன் ஆஃப் பிளட் ஃப்ரம் தி வென்ட்ரிகல்ஸ் கேன் பிகின். அதாவது வென்ட்ரிகல்ஸ் தான் பிளட்டை வந்து எஜெக்ட் பண்ணுது, லங்குக்கோ அல்லது ஆல் ஓவர் த பாடிக்கோ. டீஆக்சினேட்டட் பிளட்டை லங்குக்கு, ஆக்சினேட்டட் பிளட்டை அயோட்டா மூலமாக ஆல் ஓவர் த பாடி கொடுக்குது. அப்போது அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து வென்ட்ரிகல்ஸ் வந்து எஜெக்ட் பண்ணுது, பிளட்டை எஜெக்ட் பண்ணுறப்போ ஒரு ப்ரெஷர் உண்டாகுது, அதுதான் ஆஃப்டர் லோடு. அதாவது தான் ரிசீவ் பண்ண பிளட்டை வந்து வேகமாக வெளியேற்றுதுன்னு அர்த்தம் ஆஃப்டர் லோடுன்றது. ஓகேவா, லோடுனா லோடு ஆகிடுச்சு, ஆஃப்டர் லோடுனா அந்த ப்ரெஷரை கொடுத்து எஜெக்ட் பண்ணுது பிளட்டை. எஜெக்ட்னா அந்த இடத்துலேருந்து வெளியே தள்ளி விடுதுன்னு அர்த்தம். ஓகேவா, எஜெக்ஷன் ஆஃப் பிளட் ஃப்ரம் தி வென்ட்ரிகல்ஸ் கேன் பிகின், ஆரம்பிக்குது. எஜெக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ஆஃப்டர் லோடு. இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் ரெகுலேட் தி ஸ்ட்ரோக் வால்யூம். டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸில், அதாவது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த 3 ஃபங்க்ஷனும் என்ன மாதிரி இருக்குதோ அதை பொறுத்து தான் ஹார்ட் வந்து வால்யூம் ஆஃப் பிளட்டை வந்து ஈக்குவலாக பம்ப் பண்ண முடியும் வென்ட்ரிகல்ஸ்லேருந்து. ஸோ இதுவரையிலே நம்ம பார்த்தது கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட்டில் கார்டியாக் சைக்கிள், கார்டியாக் அவுட்புட், இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம். நீங்கள் வந்து இந்த லெசன் வந்து கொஞ்சம் வாஸ்ட்டாக தான் இருக்கும். நிதானமாக இந்த சாப்டரை வந்து திரும்ப திரும்ப கேளுங்க, இந்த வீடியோவை அடிக்கடி கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க, ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிபிடி தனியாக வேணும்னா அனுப்பி விட்றேன், வேணுன்றவங்க கேட்கலாம். இதில் ஏதாவது புரியலன்னா டவுட் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா படித்து பாருங்கள், பிறகு டவுட் கேளுங்க. ஓகேவா, டவுட் கேட்டால் சொல்லித்தரேன். ஸ்டடி வெல். தேங்க்யூ.